நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. இதை நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அது நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட நாம் எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பு கருகி போயிடக்கூடாது, கலரும் மாறிடக்கூடாது. நல்ல மிதமான சூட்டில் இதமாக வறுத்து எடுத்துடலாம். இந்த நெய் இந்த பாசிப்பருப்போட எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகி கொஞ்சம் இது நல்லா சூடானால் மட்டும் போதும். ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு லேசாக சூடாகி வறுபட்டதும் இதை நம்ம எடுத்துடலாம். முக்கியமாக இது கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு முங்குற அளவுக்கு கொஞ்சம் எச்சா தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் லேசாக வறுத்து போடுறதுனால இது ஒன்றோட ஒன்று சேராமல் கட்டி பிடிச்சிக்காமல் நீட்டாக அழகாக வெந்து கிடைக்கும். உதிரியாக நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு ஸ்டெப்பை செய்கிறோம். பாசிப்பருப்பு போட்டதும் நல்லா ஒரு கொதி வந்ததும் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இது அடியில் போய் தங்கி கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பு வேக விட்டுருந்தோம், இது நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பை இப்போ எடுத்து நம்ம இப்படி அமுத்தி பார்த்தா பார்க்குறக்கும் முழுசாக இருக்கணும், அமுத்துனா நசுங்கவும் செய்யணும். இதுதான் இதோட கரெக்டான பக்குவம். ஒரு 90% வெந்திருந்தால் போதும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெல்லத்தை சேர்த்துக்கிறோம். இந்த வெல்லம் மண் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதை நம்ம இப்படி பொடி பண்ணி டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போது கரண்டி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மீடியம் சைஸில் இருக்க நல்ல மூத்த தேங்காவாக நல்லா அடப்பு இருக்கிற மாதிரி 2 தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவி இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதிலேருந்து தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு புளிகிற கெட்டி பால் தனியாகவும், 2வது மறுபடியும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கிற 2வது பால் தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருந்த வெல்லமெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2வது எடுத்த பாலை ஃபஸ்ட்டு ஊற்றுறோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்சம் லேசாக கொதி வரட்டும். இப்போ கொதிக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாசிப்பருப்பு கரைஞ்சி போகாமல் வெந்தும் இருக்குது, அதே நேரத்தில் முழுசாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த கெட்டியான தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றின பால் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லேசான ஒரு கொதிநிலை வரும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது லேசாக கொதிக்குது பாருங்கள். ரொம்ப தளபுலன்னு கொதிக்காமல் லேசாக அங்கங்கே இப்படி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம்.
அதில் நெய் ஊற்றிக்கலாம். பாயாசங்கிறனால கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றிட்டா சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பாயசத்துக்கு நம்ம திராட்சை போடக்கூடாது. எப்போவுமே நம்ம முந்திரி திராட்சை போட்டு தான் போடுவோம். ஆனால் இந்த பாயசத்துக்கு திராட்சை போடக்கூடாது. வெறும் முந்திரி மட்டும்தான் சேர்த்துக்கணும். வேணும்னா நட்ஸ் ஐட்டம் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் திராட்சை மட்டும் போடக்கூடாது. இப்போது சூடான நெய்யில் முந்திரியும் தட்டி வச்சுருந்த ஏலக்காவையும் சேர்த்துருக்கோம். நம்ம ஏலக்காவை டைரெக்டாக பாயசத்தில் சேர்த்துறத விட இந்த மாதிரி நெய்யில் வறுத்து சேர்த்துனோம்னா இன்னும் மணமாக இருக்கும். திராட்சைக்கு பதிலாக நம்ம பொடியாக அறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். இது போட வேண்டாம்னா நீங்கள் போட வேண்டாம். ஆனால் இப்படி சேர்த்தும் போது இந்த நெய்யில் வறுபட்ட இந்த பொடியான தேங்காய் நம்ம அந்த பாயாசம் குடிக்கும்போது அங்கங்கே ஒரு முந்திரி ஒரு தேங்காய் நமக்கு கிடைக்கும்போது சுவை இன்னும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். குடிக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம நல்லா நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். கலர் கொஞ்சம் லைட்டாக கோல்டு ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பாயாசத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த முந்திரி தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போது கமகமன் வாசத்தோட டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான். தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப நல்லது. குளிர்ச்சி கொடுக்கும். வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆறும். பாசிப்பருப்பு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும், பலத்தையும் கொடுக்கும். இது வெல்லம் போட்டிருக்கனால இன்னும் நல்ல இரும்பு சத்து கொடுக்கும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லானது. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இந்த பாயாசம் செய்யலாம். உங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக எங்களுக்கு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.